Hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode mobile app. Get started by download Google Play or App Store. இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பு ஃபுல்லாக பூண்டு தோல் உரித்து உள்ளே சேர்த்துருக்கேன். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே பூண்டு கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டையுமே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம். இப்போ பார்க்கலாம், நல்லா வெந்துருச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே சேர்த்தாச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 அன் ஹவர். அதை கரைச்சி உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஃபுல்லாக, டீஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சோண்டு மட்டும் இப்போ தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்குது. தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.